மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டு நம்ம தளபதி அவர்கள் கட்சியில சேர்ந்துருக்கு. உடனே போனாங்க, உடனே பேசினாங்க, காலையிலே போனாங்க, உடனே இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. தளபதி அவர்கள் காங்கிரஸை உடனடியாக சேர்த்தது ஒரு தவறு. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நான் பிஜேபிக்காரன் கிடையாது. மோடிக்காக ஆதரிப்பவன். மோடி நல்ல மனிதர். அவர் இவ்வளவு வயசான காலத்தில் இந்தியா முன்னேற வேண்டும் என்று இன்ன வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கிறார். ஓகேவா? நான் அவருக்காகத்தான் நான் எங்கே போனாலும் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். சார், எம்எல்ஏ எம்பிக்கள் அவங்க சாப்பிட்றது நம்மளுக்கு தேவை கிடையாது. என்னுடைய கருத்து என்னன்னா, திமுகவுக்கு இப்போ துரோகம் செஞ்சுட்டு நீங்கள் உடனே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, உங்களுக்கு எம்பி சீட்டு கிடைக்க போகுது, மினிஸ்டர் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 சீட்டு தான், வெறும் 5 சீட்டை வச்சுட்டு ஓடிட்டீங்க. ஓகேவா? இதே இது திமுக 200 சீட்டு ஜெயித்திருந்தா நீங்கள் போயிருப்பீங்களா? சொல்லுங்கள் பாப்பா. 200 சீட்டு திமுக ஜெயித்திருந்தால் நீங்கள் போயிருப்பீங்களா? 40 எம்பி வச்சுருக்காங்க அவங்க. இதே இது ராகுல் காந்தி பிரதமராக இருந்தார்னு வச்சுங்க, பிரதமராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ 150 சீட்டு ஜெயிச்சிருச்சுக்கு. யாரு? திமுக ஜெயிச்சிருக்கு. நீங்கள் ஒரு 10 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருங்க. உங்களை வேற கட்சியில் கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம தளபதி அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ என்று தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா இப்போ தொங்கு சட்ட சேவை வந்ததுக்கப்புறம் இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி உடனே இப்போ ஆட்சி அமைக்கணுன்றது ஆளுநரும் ஒத்துக்கிற மாட்டாரு. அவர் ஏன் ஒத்துக்கிற மாட்டாருன்னு எனக்கு தெரியல. அவர் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த எலெக்ஷன் திரும்ப ரீஎலெக்ஷன், சப்போஸ் கவர்னர் ஆட்சியே வருதுப்பா 6 மாதத்துக்கு, அதுக்கப்புறமும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க. யார்? தளபதி தான் ஜெயிப்பார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சீட்டு வாங்கி ஜெயிப்பார். ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் நாங்கள் கொண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் 100-150 சீட்டு அசால்ட்டாக ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய இடத்துல தோற்றுருக்கு விசில். அதே மாதிரி திமுகவும் தோற்றுருக்கு, பிஜேபியும் தோற்றுருக்கு. பிஜேபியும் ஒரு 3% வாக்கு வாங்கியிருக்கு. ஏடிஎம்கேவும் குறைஞ்ச சதவீதத்தில் நிறைய இடத்துல தோற்றுருக்காங்க. அது மேட்ரு கிடையாது. இப்போ இந்த ரீஎலெக்ஷன் வச்சா காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ அந்த சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டு பூரா அவங்க தமிழ்நாட்டில் கால் உண்டப்பா. இதனால தான் கால் உண்டுறாங்க. இப்போ இந்தியாவில் காங்கிரஸ் எங்கேயுமே அவ்வளோவா கிடையாது. கேரளாவில் தான் இப்போ ஜெயிச்சிருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க. இனி வருங்காலங்களில் இந்த காங்கிரஸ் தமிழகத்தில் இது உங்கள் மூலியமாக நிலைநாட்டப்படுகிறது. இப்போ அவங்கள முதுகுல குத்துன மாதிரி நாளைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு 10 வருஷம் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இல்லை விஜய் அவர்கள் தோக்குற மாதிரி இருக்காராங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்து எவன் ஜெயிப்பான், அவங்க கூட நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி போகிற கூட்டம் தான் இந்த காங்கிரஸ் கூட்டம். இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்படி மாறி மாறி இங்கிட்டு மாதிரியே இவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சு, என்ன ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலையா காங்கிரஸ்? திமுக கூட மாறி மாறி கூட்டணி வைக்கலையா? திமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கலையா? ஜெயலலிதா அம்மா வாஜ்பாய் கவுக்கலையா? இதெல்லாம் மாறி மாறி இவங்க அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு இப்போது 6 சீட்டு தேவைன்றது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு இருக்க வேண்டும். இப்போது பிஜேபியில் அவங்க ஏடிஎம்கேல 1 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் அவர் எடப்பாடி உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ரெடியாக தான் இருந்திருப்பார். புரியுதுங்களா? உங்களை கவுத்துட்டு இவங்க 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வைக்கணுன்ற என்ன எடப்பாடிக்கு இருந்திருக்காது. ஓகேவா? நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. ஆனால் ரீஎலெக்ஷன் என்பது எப்படி என்னதுன்னு சுச்சுவேஷனை பொறுத்து தான் தெரியும். திமுக கட்சிக்காரங்க பொறுங்க. திருமாவளவன் இவ்வளோ பேசுகிறாரு. நீங்கள் நான் 2 சீட்டு உங்களுக்கு ஆதரவு தரேன்னு எழுதி கொடுங்க பார்ப்போம். நான் 2 சீட்டு விஜய்க்கு ஆதரவு தரேன் அப்படின்னு எழுதி கொடுங்க. கம்யூனிஸ்ட் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசி திமுக விட்டு நாங்கள் வெளியில் வரோம், நாங்கள் இது விஜய் அவருக்கு ஆதரிக்கிறோம், எங்கள் சீட்டு 6 சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட எழுதி கொடுங்க பார்ப்போம். அதை செய்ய மாட்டீங்க நீங்கள். ஓகேவா? இப்போ உங்கள் சீட்டு தான் இங்கே மெயினாக இருக்குது. ஏடிஎம்கேல எவனாச்சும் பிச்சுட்டு வருவாங்களா அப்படின்னு யாராச்சும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அரசியல்லாம் வேறு. ஆனால் காங்கிரஸை தளபதி அவர்கள் சேர்த்தது தவறு என்னை பொறுத்தளவில்.
அவருக்கு காங்கிரஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா தளபதி அவர்கள் சேர்த்து ஒரு 20 சீட்டு கொடுத்து 20 சீட்டு கொடுத்தா 20 சீட்டும் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நானே 10-20 சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். இவ்வளவு 108 சீட்டுன்றது ஒரு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி போட்டிருக்காங்க. அது எல்லாரும் ஏற்றுக்கத்தான் வேண்டும். இவங்க 5 வருஷம் என்ன ஆட்சி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் என்று மக்கள் வாக்களித்திருக்காங்க. இந்த 2 கட்சி மாற்று அரசியல் வேணும் தான் இவ்வளோ நாள் மக்கள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டாக அமைஞ்சது. தளபதி அவர்கள் வந்தவார்கள். இப்போ இந்த பிரச்சனையில் என்ன தீர்வுனா, இதுக்கு ஒரே தீர்வு, இந்த 6 பேர் வரணும். 6 திருமாவளவனும் அந்த கட்சிக்காரங்களும் வரணும். அந்த கம்யூனிஸ்ட்டு இவங்க எல்லோரும் வரணும். அவர் ஸ்டாலின் வர போகக்கூடாது, நம்ம பொறுமை காப்போம், அடுத்த எலெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருக்காரு. அவர் 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வரும், நம்ம ஜெயிச்சலாம்னு நினச்சிருப்பார் போல. அதுவும் நடக்காது. அடுத்தும் தளபதி அவர்களுக்கு ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. 40க்கு 40 எம்பி ஜெயிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஏடிஎம்கேவில் ரெட்டலை சின்னத்தில் எடப்பாடியை மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் 53 சீட்டு 49 எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு. சப்போஸ் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் வரலைன்னா எடப்பாடி ஜெயிச்சிருப்பார். டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. எலெக்ஷன் இருந்திருக்கு. தளபதி அவர்கள் வளர்ந்ததினால் இந்த மாற்றங்கள் உருவாகியிருக்கு. கண்டிப்பாக தளபதி அவர்கள் சிஎம் ஆக வேண்டும் என்பது தமிழக மக்களின் ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. அதனுடைய என்னுடைய ஆதங்கம் இருக்குது. ஏன்னா அரசியலில் இந்த கொள்ளையடிப்பவர்கள், இந்த கனிமவள கொள்ளை, ஒரு இடத்துல போனால் ஒரு லஞ்சம், ஒரு எதுவுமே இங்கே ஒரு சாமானியனுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்காம நடக்கிறது கிடையாது. இந்த நிலைமையில மாற வேண்டும் என்று தான் தமிழக மக்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க. இந்த நிலைமை மாற வேண்டும். கண்டிப்பாக தளபதி அவர்கள் சிஎம் ஆக வேண்டும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னை பொறுத்தளவு காங்கிரஸை அவசரப்பட்டு சேர்த்துட்டீங்களோன்னு நான் யோசிக்கிறேன். காங்கிரஸை சேர்த்ததினால் உங்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் குறையும்னால் குறையவும் சான்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.